கிச்சன் கேபினட்டின் இது சூப்பர் முதல்வர் துர்கா ஸ்டாலின் அம்மையார் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்ததற்கு நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அடுத்த 2-3 நாள்ல திரு KN நேருவை, ஏன்னா இப்ப இது அவர் அழைக்கவே இல்லை, கண்டுபிடிக்கப்பட்டது அந்த அலுவலகத்தில். சோ இப்ப KN நேருவை இது விசாரணைக்கு அழைப்பார்கள். அவர் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் செந்தில் பாலாஜி போல உள்ள வச்சும் பண்ணலாம். தவறான தீர்ப்புகளால் FIR க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. சோ இது எல்லாத்தையும் எடுத்து போட்டால் அடுத்த 15 நாள்ல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், சில MPக்கள்னு சிக்குவார்கள். இந்த நிதியில இருந்து முதல்வருக்கும் பங்கு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அதாவது வசூல் செய்யப்படுற எல்லாமே முதலமைச்சருடைய திருப்திக்காகத்தான் நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு செய்தார்னு சொல்றாங்க. அந்த அழகு செய்தலுடைய ரூல் என்னன்னா 60% அங்க கொடுத்துடணும். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, எங்க DVAC லஞ்ச ஒழிப்புத்துறை நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, என்னையா அவன் டன்னா ஆதாரம் கொடுத்தீர, இன்னும் முதல் நாள் ஆதாரம் இருக்கு, நீங்க இன்னும் விசாரிக்கிறேன்றீங்க, முதல்ல FIR போடுங்க. நீங்கள் ஏற்பாடு செய்த இதுக்கு நன்றி, நான் சூப்பர் முதலமைச்சர் சபரீசனை சந்தித்தேன், எங்கள் பேச்சுவார்த்தை நன்றாக நடந்தது, நன்றிங்கிறார். ஒரு IAS ஆபீசர் எழுதியிருக்கார் வாட்ஸ்அப்ல, நீங்கள் எனக்கு கிச்சன் கேபினட்டின் இது சூப்பர் முதல்வர் துர்கா ஸ்டாலின் அம்மையார் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்ததற்கு நன்றி. அவங்க கிட்ட நாங்க பேரம் பேசி 7:30 சொன்னதை 6:80க்கு வாங்கிட்டோம் அப்படின்றார். நம்மளுடைய நண்பர் அரப்போர் ஜெயராமன் என்ன பண்ணாரு, அந்த 45 kVA டிரான்ஸ்ஃபார்மர்னு போய் தேடுறார். ராஜஸ்தான் ஆட்சியில அது 3,80,000 ரூபாய்க்கு அதே மாசம் வாங்கியிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் சொல்லி இருப்பார், இந்த ஒரு வாரத்துல 4,800 கோடிக்கு டெண்டர் ஓபன் பண்றீங்க, இதெல்லாம் அடுத்த வருஷம் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட், இது புது ஆட்சி, இதை கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? சோ முழுக்க சார் மக்களுக்கெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மக்கள். இன்னைக்கு இந்த எக்ஸ்பிரஸ் ஹெட்டிங்கே என்ன சொல்லுது, 2538 டிரான்சாக்ஷனல் சாட்ஸ் வில் பி டேக்கன் இன்டு கன்சைன்ஸ்னு போட்டிருக்காங்க. இப்போ இது எத்தனை போனுன்னு எனக்கு தெரியல. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். KN நேரு அவர்களுடைய வழக்கு, அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. இது கடந்த சில மாதங்களுக்கு முன்பே அமலாக்கத்துறை கொடுத்த அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு துறையில் மட்டுமே 2,300 கோடிக்கு மேல ஊழல் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அவர் குற்றம் சாட்டி இருக்கிறாரு. எந்த இடத்துல KN நேரு இதுல சிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, இது KN நேரு மட்டுமான் இல்ல, பட் வந்துள்ள ஆதாரங்கள், சோசியல் மீடியால பல விஷயங்கள் வந்திருக்கு. ஏற்கனவே இது என்னன்னு அந்த சார்ஜ் ஷீட், அந்த லெட்டருடைய காப்பி லீக் செய்யப்பட்டது. அதாவது ED நாங்க TVH குரூப்ல, அதாவது KN நேருடைய தம்பி KN ரவிச்சந்திரன் அவர்கள் IOB பேங்க்ல ஒரு 25 கோடி கடன் வாங்கிட்டு அந்த பணத்தை திருப்பி தரலன்னு சொல்லி IOB போட்டிருந்த வழக்கு, CBIல இருந்த வழக்கு TVH ட்ரூடோம் என்ற கம்பெனிக்கு அப்ப ரெய்டு பண்ணப்ப உள்ளுக்குள்ள இதெல்லாம் கிடைச்சிச்சு. இப்ப நீங்க அப்படி ரோட்ல போறீங்க, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடனே ஃபயர் இன்ஜின் போன் பண்ணி சொல்வீங்களா? அது மாதிரி அவங்க போன வழக்கை தவிர மீதி விஷயம் கிடைச்சால் அதை போலீஸுக்கு சொல்லி அதுக்கு FIR போடணும்னு சொல்றது. அதாவது FIR போடுவது என்பது இது மாநில போலீஸ்க்கு மட்டுமே உரிமை உண்டு. அந்த பர்டிகுலர் வழக்குல உள்ள விஷயங்கள், அதுல மணி லாண்டரிங், இன்னும் அந்த செய்யப்பட்ட குற்றம் அந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் என்ற அந்த லிஸ்டுக்குள்ள வந்ததுன்னா தான் ED உள்ள வர முடியும். சோ இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த வழக்குக்கு எடுத்த டேட்டா வச்சு இவங்க வழக்கு போட்டுருவாங்களேன்னு அந்த 25 கோடியை பேங்க்ல கட்டிட்டு அந்த வழக்கை முடிச்சுட்டாங்க. அந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் FIR இல்லைன்னா அந்த ஃபர்தர் கேஸே போட முடியாது. சோ கேஸை போடுங்கன்னு சொல்லி கொடுத்தப்ப என்ன பண்ணாங்க, திரு KN நேருடைய தம்பி KN ரவிச்சந்திரனுடைய PA கிட்ட பல்வேறு வாட்ஸ்அப்ல பல்வேறு விஷயங்கள் இருக்கு, அதனால வழக்கு போடுங்கள்னு சொன்னா இவங்க போடல. இதை எதிர்த்து ஒரு வழக்கறிஞர் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் திரு இன்பதுரை அவர்கள் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர் வழக்கு போட்டார். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, எங்க DVAC லஞ்ச ஒழிப்புத்துறை நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, என்னையா அவன் டன்னா ஆதாரம் கொடுத்தீர, இன்னும் முதல் நாள் ஆதாரம் இருக்கு, நீங்க இன்னும் விசாரிக்கிறேன்றீங்க, முதல்ல FIR போடுங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது இதுல என்னன்னு சொன்னா,
இந்த ஆதாரத்துல ஒரு சிலதை சொல்லுவோம். இப்ப வேலைக்கு வரணும், நீங்க இப்ப புதுசா இந்த சேனல்ல சேர்ந்திருக்கீங்க, உங்களுடைய அனுபவத்தை வச்சு சேர்க்கிறாங்க. ஆனா புதுசா படிச்சுட்டு வரவன் வேலை கிடைக்கல. அதுவும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை, கவர்மெண்ட் வேலைக்கு போனா நிச்சயமா சம்பளம் வரும், வேலையில இருந்து நீக்க மாட்டாங்க, நமக்கு ஏதாவது ஆச்சுன்னாலும் குடும்பத்துக்கும் வரும், நம்ம ஒரு ஓய்வு பெற்றா பென்ஷன் வரும்னு இதுக்கு லஞ்சம் கொடுத்து சேர்வதற்கு பலர் தயாராயிட்டாங்க. ஸோ சமீபத்தில் இவருடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில இன்ஜினியர்கள் 2538 பேருக்கு இந்த வருஷம், போன வருஷம் மார்ச்லயோ என்னமோ கொடுத்தாங்கன்னா இது அப்பாயின்மெண்ட் லெட்டர். அதுல ஒரு 150 பேரு அந்த வேலைக்காக ஒரு வேலைக்கு 25 to 35 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்ததற்கு ஆதாரங்கள் அந்த போன்ல கிடைச்சது. அதாவது எப்படின்னு சொன்னா, இந்த 10 ரூபா நோட்டு இருக்கு பாருங்க, இதுல இந்த நம்பரை அனுப்புவாங்க. இந்த நம்பரை அனுப்பிச்சிட்டா இந்த நோட்டு எடுத்துட்டு வரவங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு நீங்க பணம் அனுப்பணும். பணம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுவாங்க, இல்ல உங்களை செலக்ட் பண்றதுக்குள்ளேயே வேலை பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டாங்க. இது மாத்திரம் இல்ல, இந்த பணம் அந்த அக்கௌண்ட், இதெல்லாம் ஷெல் கம்பெனிஸ்னு பேரு, அந்த கம்பெனில இருந்து வெளிநாடு வரை போனதற்குரிய ப்ரூஃப் இருக்குன்னாங்க. இப்ப இன்னைக்கு வந்திருக்கிற ஆதாரங்களை பார்த்தா இதை தாண்டி அந்த துறையில கான்ட்ராக்டர், இதுல பாதி ஜாப்ல என்னன்னா கான்ட்ராக்டே கொடுக்காம வேலையை முடிச்சுட்டு அப்புறம் டெண்டர் போட்டு கொடுக்குறாங்க. ஐயா இந்த வேலை முடிஞ்சாச்சு, டெண்டரை போட்டு நீங்க ஜாப் கொடுத்தா அவர் பணம் கொடுக்குறேன்ட்டாரு அப்படின்னு எம்எல்ஏக்கள் அனுப்பிச்ச சாட் எல்லாம் அதுல வருது. ஒரு எம்எல்ஏ தன்னுடைய தொகுதி லெட்டர் பேட்ல அனுப்பிச்சிருக்காரு, இன்னொரு எம்எல்ஏ கையில எழுதியிருக்கார். இதை தாண்டி அதாவது 2 PAக்கள் திரு KN ரவிச்சந்திரனுக்கு 2 PAக்கள், ஒருவர் சென்னையில் இருக்கிறார், அவர் நிழல் போல, அவருக்கு ஒரு தொழிலதிபர் லெட்டர் எழுதுறாரு. வாட்ஸ்அப்ல, நீங்கள் ஏற்பாடு செய்த இதுக்கு நன்றி, நான் சூப்பர் முதலமைச்சர் சபரீசனை சந்தித்தேன், எங்கள் பேச்சுவார்த்தை நன்றாக நடந்தது, நன்றிங்கிறார். ஒரு IAS ஆபீசர் எழுதியிருக்கார் வாட்ஸ்அப்ல, நீங்கள் எனக்கு கிச்சன் கேபினட்டின் இது சூப்பர் முதல்வர் துர்கா ஸ்டாலின் அம்மையாரிய சந்திப்புக்கு ஏற்பாடு செய்ததற்கு நன்றி. எல்லாம் என்னன்னு எனக்கு, அதுக்கப்புறம் அமைச்சரோடு வேறொரு அமைச்சரோடு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்ட இதுக்கு இப்படியெல்லாம், இதெல்லாம் இவங்களுக்கு. இதை தாண்டி இன்னொன்று நடந்துச்சு இல்லைங்களா, நம்ம என்னது கார்பரேஷன் ஆஃபீஸ்ல போய் உண்ணாவிரதம் இருந்தாங்களே, அந்த பேச்சுவார்த்தையை பத்தி KN ரவிச்சந்திரனுக்கு மெசேஜ் போகுது. இப்ப இதை தாண்டி இந்த 10 ரூபா அந்த மாணவர்களுக்கு அனுப்பிச்சாங்க. இதுக்கு அப்புறமாக இந்த கான்ட்ராக்டர்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டால், அதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு PF. PFனா நம்மள சம்பளத்துல ஒரு 10% மாசம் பிடிச்சு ஓய்வு பெறப்போ வாங்குறதுக்கு ஓய்வூதிய நிதியும் வாங்க, ப்ராவிடென்ட் ஃபண்ட்னு. இவங்க PFனா பார்ட்டி ஃபண்ட். ஸோ பார்ட்டி ஃபண்ட் வந்துருச்சு அப்படின்னு ஒரு நாளும் 10 ரூபா நோட்டை போட்டு எவ்வளவு வந்துச்சு, இந்த கான்ட்ராக்டர் 75K அப்படின்னா 75 லட்சம், இந்த கான்ட்ராக்டர் 30, ஒரு சராசரியாக ஒரு 7-8 மாசத்துல ஒரு நாளைக்கு 30-40 கோடிக்கு மேல வந்ததாக ஒரு PA இருந்து இன்னொரு PAக்கு போன இல்ல MDக்கு போன வாட்ஸ்அப் சாட்டுகள் கிடைச்சிருக்கு. அதுலதான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1020 கோடி கான்ட்ராக்டர்கள் கொடுத்த பணம், ஒரு 380 கோடியோ என்னமோ அந்த டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்ஃபர். இப்ப போலீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த போலீஸ் அசோக் நகர் போலீஸ்ல நிறைய வழக்கு வரும், இதே பம்மல் பலாவரம் உள்ளுக்குள்ள இருந்தா வராது. ஸோ இங்க வந்தா நிறைய வசூல் பண்ணலாம், திராவிடமா ஒர்க் பண்ணலான்ட்டு இந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வரத்துக்கு அதிகமா பணம் கொடுப்பாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பிளாட்டுகள் இருக்கிற இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு 50 லட்சம் 1 கோடின்னு வாங்குறாங்களாம். அதுல ஒரு 380 கோடி இதுவும் வாட்ஸ்அப் சாட்ல எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 1020 ஒரு 388, அந்த 2538 ஜாபுக்கும் 35 போட்டா 850 வந்தா 2000 வரும். இல்ல பட் அவங்க சொல்லி இருக்கிறது ஒரு 150 பேர் கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்குங்கிறாங்க. சார் ஒண்ணு புரிஞ்சு, இந்த நிதியில இருந்து முதல்வருக்கும் பங்கு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார். PFன்னா அவங்களே பேர் சொல்லிட்டாங்க, பார்ட்டி ஃபண்ட். அதாவது வசூல் செய்யப்படுற எல்லாமே முதலமைச்சருடைய திருப்திக்காகத்தான் நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு செய்தார்னு சொல்றாங்க. அந்த அழகு செய்தலுடைய ரூல் என்னன்னா 60% அங்க கொடுத்துடணும், கட்சி தலைமை ஆட்சி தலைமைக்கு கொடுத்துடணும். அதுல அவர்கள் எலெக்ஷன் அப்ப செலவு பண்றதுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க, அது நமக்கு பர்சன்டேஜ்லாம் தெரியும். இவங்களுக்கு மீதமுள்ள 40ல பாதி தனியாகவும் மீதி மாநாடுகள் எலெக்ஷன் செலவுக்குன்னு செலவு பண்ணணுங்கிறது ரூல்ஸ் அப்படின்னு நம்ம மீடியால பல அண்டாக்கள் சொம்புகள்னு சொல்லி அந்த கட்சியிலிருந்து சில்லறை வாங்கி கொண்டு பேசுபவர்களே கூறி உள்ளனர். நான் சொல்லல, எனக்கு எந்த பத்திரிகையும் யாரும் தொடர்பில்லை, அவங்களே
கட்சியிலிருந்து நிதி வாங்கி கொண்டு பேசும் முன்னாள் பத்திரிகையாளர்கள் உறுதி செஞ்சிருக்காங்க. ஸோ சார் டிவிஹெச்னா என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம புரசவாக்கத்தில் மாத்திரம் டிவிஹெச் லும்பினின்னு ஒரு கட்டி வச்சிருக்காங்க. ஒரு 10 லட்சம், ஐ மீன் அடிமனை 4 லட்சம், பில்டப் ஏரியா 10 லட்சம், சூப்பர் பில்டப் ஏரியா 15 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு. இன்னைக்கு ரேட் கூகுளில் போய் தேடி பாருங்க, டிவிஹெச் லும்பினின்னு 30,000 ரூபா சதுரடிங்கிறாங்க. அப்போ இன்ட்டு 15 லட்சம் போட்டுக்கங்க, 5000 கோடிக்கு மேலே போகுது. ஆச்சா, டிவிஹெச் அவுரியானா பேன்னு சொல்லிட்டு படூரில் 33 மாடி பில்டிங்கு, அது அதே மாதிரி. ஸோ மெட்ராஸில் மாத்திரம் கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேலே அவங்க இன்னைக்கு மதிப்பில், அன்னைக்கு கட்டினப்ப அவ்வளோ இல்லாமல் இருக்கலாம், ஸோ கட்டியிருக்காங்க. இதை தவிர காலி மனைகள் விற்றுருக்காங்க. திருச்சியில் பஞ்சப்பூர்னு சொல்லி புது பஸ் ஸ்டாண்டை சுற்றி ஒரு 600 ஏக்கர் தான் வாங்கியிருக்காங்களாம். கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு 400 ஏக்கர் தான் வாங்கி வச்சிருக்காங்களாம். ஸோ காவேரி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அது அவங்க குழுமம் தான். இன்னைக்கு அப்பல்லோ மெட்ராஸ் இந்தியாவில் ஒரு 10-15 பிரான்ச் இருக்குன்னா இவங்க இப்போ ஆந்திராலெல்லாம் போய் பிரான்ச் போட்டாங்க. மெட்ராஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 இருக்கு. கேர் குரூப் ஆஃப் நர்சிங் காலேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருச்சியில் இவங்களுதுன்னு சொல்றாங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரைஸ் மில் திருச்சி லால்குடி பக்கத்தில் நான் பிறந்த ஊர்கிட்ட இருக்கு. அந்த மில்லுக்கு வழி கொடுக்கறதுக்கு வாய்க்கால அடைச்சி போட்டாங்கன்னு சொல்லி ஜெயலலிதா ஆட்சியில் வழக்கு போட்டு அதை உடைச்சி சரி பண்ணாங்க. ஸோ இவர்கள் எப்பேற்பட்ட மன்னர்கள். ஸோ இது எல்லாமே இப்ப இந்த ஆதாரங்கள் முதல் குடும்பம் வரைக்கும் ஒரு பக்கம் போகுது. இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று இன்னைக்கு இந்த எக்ஸ்பிரஸ் ஹெட்டிங்கே என்ன சொல்லுது? 2538 டிரான்சாக்ஷனல் சாட்ஸ் will be taken into consigns போட்டிருக்காங்க. இப்ப இது எத்தனை போனுன்னு எனக்கு தெரியல. நம்ம டாஸ்மாக்ல ஹெட் ஆஃபீஸ்ல ரெய்டு பண்ணப்ப எம்டி, ஜேஎம்டி, இன்னும் 2 டைரக்டர்கள், ஜிஎம், இன்னும் மார்க்கெட்டிங் டைரக்டர், 4 பேர்கிட்ட இருந்து ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் 4 கம்ப்யூட்டர், 2 லேப்டாப், 8 ஃபோன், 2 இது டேப்லெட்ல இருந்து பேக்கப் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல சில சாட்டுகள் எம்டியுடைய வீட்டில இருந்து கிடைச்சிச்சு. தம்பி சார்னு என்று சொல்லப்படுகிற திரு துணை முதலமைச்சருடைய நெருக்கமானவர்கள் இந்த பிராண்டை வாங்குங்க, இதுக்கு டெண்டர் விடாதீங்க அப்படின்லாம் அனுப்பிச்ச சாட்டுகளை பார்த்தோம். அவர்கள் எடுத்து 2 படம் எடுத்து 2 படமும் பெருசாக ஓடலை, ஆனால் லாபம் ஈட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இட்லி கடையோ ஒன்று வந்துச்சு, அப்புறம் பராசக்தின்னு ஒரு படம் வந்து. ஸோ இவ்வளவுக்கு இப்ப இந்த வழக்கில் இருக்கிறத எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே மணல் கடத்தல்ல மணல் அள்ளினது 38 கோடி தான் கணக்குல காட்டியிருக்காங்க. ஆனால் ஐஐடி கரக்பூர் இதை வச்சு எடுத்ததுல 4730 கோடிக்கு எடுத்திருக்காங்கன்றாங்க. கணக்குல வந்தது 38 கோடி, எடுக்கப்பட்டுள்ளது அதுக்கு போடுங்கன்னு சொல்லி 8 மாசம் ஆச்சு, அதுவும் ஹைகோர்ட்ல இருக்கு. இப்ப அந்த வழக்கு வந்தால் 5 துறை, 5 மாவட்டங்கள், 5 ஒன்றுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அதுலயும் வரும். சரியா? அடுத்தது இபி. நம்ம இபியில டிரான்ஸ்ஃபார்மர், அதுல டிரான்ஸ்ஃபார்மர் நீங்க இப்ப இந்த பேனா நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு பேனா 4 ரூபா அப்படின்றாங்க. நான் என்ன பண்றேன், நான் போற எல்லா சேனல்லையும் நியூ இயருக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு 50 பேனான்னு கேட்டா 3000 ரூபான்னு குறைச்சி தர்றாரு. நான் இந்த கடைக்காரர், நீ 3 ரூபாய்க்கு கொடுங்க, இல்லைங்க கட்டுப்படி ஆகாது. நான் என்ன பண்றேன், கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற மவுண்ட் ரோட்ல போய் கேட்டா 3,4 ரூபான்றாங்க. பாரிஸ்க்கு போனா 3 ரூபாங்கிறேன். ஆன்லைன்ல போய் தேடினா 200 ரூபா வாங்கினா 2.25 ரூபா. ஒரு பேனாக்கு 4 இடத்துல தேடினா இப்படி ரேட்டு வருது. ஆனா இவங்க டெண்டர் விடுறாங்க, நம்ம மக்கள் புரிதலுக்காக ஒரு 45 kVA டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்க. இவங்க டெண்டர் விட்டா 33 கம்பெனியும் 7,30,700 ரூபான்னு 33 கம்பெனியும் ஒரே ரேட்டு, கொஞ்சம் அடிப்படை ரேட்ல மாறும், டோட்டல் டாக்ஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் போட்டா 33 கம்பெனியும் ஒரே ரேட்டு. ஒரு பேனா 4 ரூபா பேனால கூட முடியாத விஷயம் இப்படி இருக்கு. சரி, அந்த 33 கம்பெனியும் ஒரே ரேட்டு போட்டதுனால மொத்தம் வாங்க போறத பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப கூட நாங்க சும்மா கொடுக்கலைங்க, அவங்க கிட்ட நாங்க பேரம் பேசி 7.30 சொன்னதை 6.80க்கு வாங்கிட்டோம் அப்படின்றாங்க. நம்மளுடைய நண்பர் அரப்போர் ஜெயராமன் என்ன பண்ணாரு, அந்த 45 kVA டிரான்ஸ்ஃபார்மர்னு போய் தேடுறாரு. ராஜஸ்தான் ஆட்சியில அது 3,80,000 ரூபாய்க்கு அதே மாசம் வாங்கியிருக்காங்க. 3,80,000 ரூபாய் ராஜஸ்தான் அரசு இபி வாங்கினத இங்க 6.80க்கு வாங்கினா லாபமா நஷ்டமா? இதுக்கு வழக்கு போடல. அடுத்தது இப்ப நமக்கு நிலக்கரி, அதுக்கு பேர் என்ன சொல்றது, கரியில நம்ம இப்ப இதுக்கு நெய்வேலியில கிடைக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, லிக்னைட் அப்படிம்பாங்க. அதை தமிழ்ல அழகா சொல்லணும்னா புகைமிகு நிலக்கரின்னு அர்த்தம். இப்போ நிலக்கரியில பல வகை இருக்கு. சிலதுல அனல் நிறைய வரும், சிலதுல புகை வரும், சிலதுல சாம்பல் தான் அதிகம் வரும், புகையும்.
சரியா? இப்போ இது வந்து அனல்மிகு நிலக்கரின்னு சொன்னா கலரிஃபிக் வேல்யூ ஜாஸ்தி இருக்கும். இந்தோனேஷியால இருந்து கப்பல்ல ஏத்துறாங்க. ஏத்துறப்ப அவங்க சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, இதுக்கு கலரிஃபிக் வேல்யூ 4000. இங்க தமிழ்நாடு இபி டெண்டர்ல குறைஞ்சபட்சம் 6000 5500 இருக்குது. அதே கப்பல் இங்க வந்து இறக்குறாங்க, அந்த நிறுவனம் இங்க வேற ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்குறாங்க. ஸோ அந்த கப்பல்ல ஏத்தின சர்டிபிகேட் எந்த கப்பல்ல வந்துச்சு, அதே கப்பல்ல இங்க வந்தது, எல்லா ப்ரூஃபையும் எடுத்து ஹைகோர்ட்ல போய் கேஸை போடுங்க, எஃப்ஐஆர் போடுங்கன்னு டிவிஎஸ்சி பேர்ல அரப்போர் ஜெயராமன் போட்டிருக்காரு. இந்த எல்லா வழக்குகளும் இதனால மாறும். ஸோ இன்னைக்கு வந்து அதாவது இந்த லெட்டர் அனுப்பிச்சு 4 மாசம் ஆயாச்சு, இது வரைக்கும் வழக்கு போடல. ஸோ இப்ப இது மாதிரி ஒரு துறையிலும் வழக்கு போடுங்கன்னு சொன்னது மணலாக இருக்கட்டும். இதை தாண்டி கனிம வளத்துல அது கல் குவாரி. இப்ப கல் குவாரியில எடுக்க சொல்றது 10 அடியிலிருந்து 30 அடி, எடுக்கப்பட்டது உங்களுக்கு கொடுத்த 1 ஏக்கரை தாண்டி பக்கத்துல இருக்கிற 5-10 ஏக்கரை சேர்த்து 500 அடிக்கு எடுக்கிறீங்க. 50 அடியில இருந்து 100 அடிக்கு குறைவில்லாம எடுக்கிறீங்க. இப்ப போன மாசம் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, 2015 முதல் அடுத்த 3 வருஷம் வரைக்கும் தோண்டிய எல்லாத்துக்கும் டன்னுக்கு 15 ரூபா கொடுத்தா முடிச்சிடுறேன். இந்த சட்டங்கள் செல்லாது. இதுக்கு பின்னால பல 1000 பல லட்சம் கோடிகள் கூட இருக்கலாம். ஸோ இப்படி சட்டவிரோதமாக நடக்கும் எல்லாமே ஒரு பெரிய பிலிப் கிடைக்குது இந்த KN நேரு தீர்ப்புல. ஸோ ஆதாரங்களோடு ஒருவர் புகார் கொடுத்தா எஃப்ஐஆர் போட மாட்டேன் என்று சொன்னதை தடுத்திருக்காங்கன்னா, ஏற்கனவே பல வழக்குகள்ல எஃப்ஐஆர் போடாம இருக்கு. நான் சொன்ன சில விஷயங்களில் தவறான தீர்ப்புகளால் எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து போட்டால் அடுத்த 15 நாள்ல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், சில எம்பிக்கள்னு சிக்குவார்கள். ஸோ இது எல்லாமே ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். திமுக இதற்கெல்லாம் நிச்சயமாக பதில் சொல்லணும். 2011 தேர்தலில் கிட்டத்தட்ட அவர்கள் தோல்விக்கு காரணமே ஊழல் மற்றும் கட்ட பஞ்சாயத்து செஞ்சாங்கன்னு. ஸோ இன்றைக்கு அதை விட மிக அதிகமாக வருது. அவங்களே சொன்னாங்க கட்சி மீட்டிங்ல, நம்ம கொடுத்த கலர் டிவியில பார்த்தே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. இப்போ நம்ம கையில இருக்கிற போன் இருக்கு, தாமரை போன்ற சேனல்கள்ல காட்டுறீங்க, தினந்தோறும் பல 1000 பேர் பார்க்குறாங்க. நிச்சயமாக இது வரும் தேர்தலை பாதிக்கும். ஆனா அன்னைக்கு வந்து 2G ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஊழலா பரபரப்பா பேசப்பட்டது. இன்றைக்கு அந்த அளவுக்கான ஒரு தாக்கம் இல்லை சார். நீங்க இன்னைக்கு 2Gக்கு நம்ம சொல்ற மாதிரி தான் அன்னைக்கும் கீழே தான் மக்களுக்கு போக வேண்டிய மக்கள் ஓட்டு போடுறப்ப டிசைட் பண்ணிடுவாங்க சார். ஊழல் என்பது நம்ம பில்டிங் உடைய ஃபவுண்டேஷன்ல இருக்கிற கரையான். நீங்க இதுக்கு எவ்வளவு பூசி பெயிண்ட் அடிச்சு வெளியில பண்ணாலும் பில்டிங்கே உளுந்துரும் சார். நீங்க புத்தம் புதுசா கட்டின ஒரு பாலம் அடிச்சுட்டு போச்சா தண்டராம்பட்டுல? அதுக்கப்புறம் இப்ப எத்தனை ஸ்கூல் பில்டிங்கு புது பில்டிங் கட்டி 6 மாசத்துக்குள்ள இடிஞ்சு விழுந்ததுன்னு வருதா சார்? 100 ரூபா கான்ட்ராக்ட் கொடுத்தா 40 ரூபா வரைக்கும் கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. முதல் குடும்பத்துக்கும் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும். அதுக்கப்புறம் முடிக்கிறதுக்கு பேமெண்ட் வாங்குறதுக்கே கீழ் லெவல்ல கொடுக்க வேண்டியிருக்கு. 100க்கு 53 ரூபா நாங்க கான்ட்ராக்ட் வாங்கி துட்டு வாங்குறதுக்கு செலவு பண்றோம். 47 ரூபா தான் ப்ராஜெக்டுக்கு செய்யறோம்னு ஒரு கான்ட்ராக்டர் என்னிடம் சொன்னார். ஸோ இப்படி கட்டினா எப்படி இருக்கும்? ஸோ இது வந்து நம்மை பிடித்துள்ள கரையான். இதை மறைக்கிறதுக்கு தான் மதவாதம், மைனாரிட்டி வாதம்னு பேசிட்டு இருக்காங்க சார். ஒரு முறை கூட திமுக தொடர்ச்சியாக 2வது முறை வரல. ஏன் இவங்களை கொண்டு வந்துட்டோம்? இவங்க வந்துட்டா அப்படியே மொத்தமா அபேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, தமிழ்நாடே இல்லாம போயிடுமா சார்? நீங்க சொல்றது சில 2Gல 1,70,000 கோடின்னு சொன்னாங்க, அது கூட நாமினல். பட் இதுல ஒரு துறையிலையும் சார் டாஸ்மாக்ல எவ்வளவு நஷ்டம் என்று திரு நிதியமைச்சராக இருந்த அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்தவர் 1 வருஷம் ஆட்சி புரிஞ்ச பிறகு சொன்னது 2 to 3% ஆஃப் ஜிடிபின்னா வருஷத்துக்கு 60,000 to 80,000 கோடி. அப்ப 4 வருஷத்துக்கு அதுலயே 3 லட்சம் கோடி வருது. அதே மாதிரி கனிம வளத்துல இருக்கு. இப்ப பார்த்தா கான்ட்ராக்ட்ல 8 மாசத்துல 2,000 கோடி ஒரு துறையில. கடந்த 2 நயினார் நாகேந்திரன் சொல்லி இருப்பார், இந்த ஒரு வாரத்துல 4,800 கோடிக்கு டெண்டர் ஓபன் பண்றீங்க, இதெல்லாம் அடுத்த வருஷம் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட். இது புது ஆட்சி, இதை கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? ஸோ முழுக்க சார் மக்களுக்கெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. மக்கள் நேற்றைக்கு போட்ட ஓட்டு இன்னைக்கு போடுமா? ஒரே கூட்டணி 1980ல பாராளுமன்றத்தில் ஜெயிச்ச அதே கூட்டணி ஆட்சியை கழிச்சு போட்ட உடனே எம்ஜிஆர் திருப்பி கொண்டு வந்தாங்க. 96ல ஜெயலலிதாவையே தோற்கடிக்கும் அளவுக்கு மாபெரும் வெற்றி பெற்ற தமாக திமுக கூட்டணி 98ல திருப்பி வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சிக்கு
ஜெயலலிதா கூட்டணிக்கு 32 MP கொடுத்தாங்க. ஸோ ஒரு கூட்டணி தொடர்ந்தா இது உங்க கையில மீடியா இருக்கலாம், தமிழக மீடியாக்கள் எட்டப்பன் மீடியாக்களாக இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ஒவ்வொருவர் கையிலும் மொபைல் இருக்கிறது. எல்லா விஷயம் சார் வாட்ஸ்அப் சாட்ல இப்படி தினம் 30-40 கோடிக்கு வந்துருச்சு அப்படின்னு அனுப்பிச்ச ப்ரூஃப் இருக்கு சார். இதை விட என்ன சார் வேணும்? ஸோ கிட்ட 2000 கோடிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறது. இது நான் 8 மாசத்துக்கு தான் திருப்பி. அப்போ இன்டூ 5 வருஷத்துக்குன்னு போட்டிங்கன்னா 6 மடங்கு 6 8 48 60 மாசம்னா இன்னும் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் சாதாரண அமௌண்ட்டுகள் இல்லை. இது நம்மளுடைய சார் 3 வருஷமா இதுல அதுக்கு பேர் என்ன சொல்றது, பல்கலைக்கழகங்கள்ல பாஸ் பண்ண மாணவனுக்கு மார்க் ஷீட் அடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு கொடுக்காம இருக்காங்க. ஆனா இவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 6 மாசத்துல 2000 கோடி. சார் மக்கள் நிச்சயமாக இந்த ஆட்சியை என்னைக்கிடா தேர்தல் வரும்னு காத்துட்டு இருக்காங்க. தாமரை டிவி மாதிரி நமக்கு சொல்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இடி மிக அற்புதமான வேலை செஞ்சிருக்கு. ஏன்னா எஃப்ஐஆர் போட்டா தான் இடி வர முடியும்னு, எந்த ஊழல் வழக்குலையும் எஃப்ஐஆர் போடாதீங்க, இல்ல பிரிவுகளை மாத்தி போடுங்கன்னு சர்க்குலரே அபிஷியலாக கலெக்டர் கிடைச்சிருக்காங்க. ஐ மீன் தினமணியில வந்ததை நான் சொல்றேன், உங்களுக்கு வேணாலும் அனுப்புறேன், காட்டுங்க. PM ஆவாஸ் யோஜனால எந்த கலெக்டரும் ஊழல் வழக்கில் போடாமல் பார்த்து கொள்ளுங்கள்னு தினமணியில வந்த பேப்பர் கட்டிங் சொல்லுது. அதனால சார் இப்ப எல்லா எஃப்ஐஆரையும் போட்டு எல்லா வழக்குகளும் வந்தால் இந்த அமைச்சர்கள் தங்கள் தண்டனை வாங்கி தரது எளிதாக இருக்காது இந்தியன் சட்டப்படி. பட் நிச்சயமாக இவர்கள் வாழ்நாள் முழுக்க கோர்ட்ல தான் அலைஞ்சிட்டு இருக்க முடியும். அடுத்த 2-3 நாள்ல திரு KN நேருவை, ஏன்னா இப்ப இது அவர் அழைக்கவே இல்லை, கண்டுபிடிக்கப்பட்டது அந்த அலுவலகத்துல. சோ இப்ப KN நேருவை இது விசாரணைக்கு அழைப்பார்கள். அவர் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் செந்தில் பாலாஜி போல உள்ள வச்சும் பண்ணலாம். அடுத்த 2 நாள்ல பல விஷயங்கள் மாறக்கூடும்.